ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸில் கொடுக்குற மெயின்டெனன்ஸை பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கிளாரிஃபிகேஷன். எனக்கு ஹோம் லோன் இருக்குது, எனக்கு இந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து மெயின்டெனன்ஸை குறைக்கவோ இல்லை கொடுக்காமல் இருக்கவோ செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு. ஸோ April 16 சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்த ஒரு ஜட்மெண்ட்டில் வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் இன்வால்வ் ஆயிருக்கவங்களுக்கு வந்து 2023 வந்து கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடு இருக்காங்க. மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட் இருக்குங்கிறத ஜட்மெண்ட்டில் நோட் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்க அந்த வீட்டிலேருந்து வெளியேற்றப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து தனியாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுவும் இல்லை. ஸோ 50,000 per month மெயின்டெனன்ஸ் வேணும் அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி கோர்ட்டில் வந்து 8,000 per month வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அகேன்ஸ்டாக ஹை கோர்ட்டுக்கு போன அந்த கேஸில் வந்து 15,000 per month-ஆக கிளைம் அமௌண்ட்டை வந்து மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாக ஒய்ஃப் வந்து சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹைகோர்ட் வந்து மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை டிசைட் பண்ணும்போது சில டிடக்ஷன்ஸை வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஹஸ்பண்ட் வந்து கேனரா பேங்க்கில் வந்து மேனேஜராக இருக்கார். மந்த்லி கிராஸ் பேயாக 1.15 lakhs வந்து ட்ரா பண்ணுறாரு. அண்ட் அவருக்கு வந்து கொஞ்சம் டிடக்ஷன்ஸ் இருக்குது, கொஞ்சம் லோன்ஸை ரீபே பண்ணுறாரு. அதெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயின்டெனன்ஸ்னு வரும்போது அது ஸ்டாச்சுட்ரி ஆப்ளிகேஷன். இப்போ உங்கள் ஹோம் லோனோ இல்லை நீங்கள் வெஹிக்கிள் லோனோ நீங்கள் அசட் க்ரியேட் பண்ணுறதுக்காக வாலண்டரியாக மேக் பண்ணுற கமிட்மெண்ட்ஸ். ஸோ இது வந்து சூப்பர் சீட் பண்ணக்கூடாது மெயின்டெனன்ஸை. நான் வந்து ஹோம் லோன் கட்டுறேன், இவ்வளோ இல்லை செலவு எனக்கு இருக்குது, அதனால என்னால் மெயின்டெனன்ஸ் இவ்வளோ தான் கொடுக்க முடியும், இல்லை மெயின்டெனன்ஸ் என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து ஹஸ்பண்ட்ஸ் ஒரு ரீசனாக வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் வந்து மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை வந்து 25,000 per month-ஆக இன்க்ரீஸ் பண்ணி அரியர்ஸ் அமௌண்ட்டு 3 months-குள்ளே பே பண்ணணும். அண்ட் எவ்ரி மந்த் 7th அந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க.